அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 10 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன, அந்த நாள் மார்ச் 29ஆம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. கடந்த 2.5 ஆண்டுகளாக சகாயஸ்தானத்தில் வலம் வந்த சனி, ஆட்சி பலம் பெற்றிருந்த சனி சுகஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் முழுமையாக சுகஸ்தானத்திற்குள் நுழையவில்லை. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி நுழைகிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் முழுமையாக நுழைகிறார். அது மட்டுமல்லாது தற்போது சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் சில மாதங்களிலே வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் பிறகு பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். பிறகு 2026 மார்ச் மாதத்தில் முழுமையாக அங்கு அமர்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படியும் வாக்கிய கஞ்சாகமத்தின்படியும் வலுப்பெறக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய தருணம் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் முற்பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த 1 ஆண்டுகளுக்கு பெரிய அளவில் சிரமம் நிச்சயமாக இல்லை. சகாய சனியை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சுகசனியால் அர்த்தாஷ்டக சனியால் நிறைவாக உங்களை தேடி வரங்க. இந்த தருணத்துல பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி 4ஆம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக நன்மை தருவதற்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் அப்டமம் மற்றும் உச்சம் பெற்று வலம் வர போகிறார். எனவே பல வகையில தடை என இருந்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக மேற்கொள்வதோடு அனைத்து வகையான பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் விஷயங்களாக இருந்தாலும் அதில் காரிய தடை சிக்கலின்றி சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எல்லா வகையிலும் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் சௌகரியம் அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மந்தமாக நடைபெற்ற பணிகள் நிறைவு பெறுவதோடு நீங்கள் எதிர்பாராத காரிய தடைகளும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலும் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். காலதாமதம் இந்த தருணத்தில் அகலும். பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். ஆனால் இந்த தருணத்தில் தவறான பழக்கங்களை அதீத பணவரவால் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே அது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பெரிய அளவிலான சிரமங்கள் உறுதியாகவே விலகும். அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக 4இல் அமருவது மட்டுமல்லாது ஜென்ம ராசி 6 மற்றும் 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய இந்த பார்வை பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில வெற்றி நிறைந்த பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் சிறு முயற்சியிலே நீங்கி வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக வந்து சேருவதற்கான நல்ல யோகம்
நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் முற்றிலுமாக மறையும். உங்களுக்கு தொல்லை தந்து வந்த பல சண்டை சச்சரவுகள், தொல்லை நிறைந்த விஷயங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறுதலை சந்திப்பதால் இந்த தருணத்தில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 10 நாளில் வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அடுத்த 2.5 ஆண்டுகள் வலுவாக திருக்கணிதத்தின்படி வலம் வரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் 2 முறை திரும்புவார். முதல் முறை சில மாதங்களில் திரும்பக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் பின்னோக்கி ஆட்சி பலம் பெறுவாருங்க. அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பிறகு மீண்டும் 2026 மார்ச் மாதத்தில் சுகஸ்தானத்தில் வலுவாக அமருவார். அந்த நேரத்தில் திருக்கணிதத்தின்படியும் சுகஸ்தானத்தில் அமர போகிறார். அதற்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வக்ரகதியில் வலம் வந்து வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் பலம் பெறுவாருங்க. இப்படி சனி பகவானினுடைய மாறுதல் 2 முறையில் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாகவே நல்ல பல மாற்றம் நேர்கதியில் வலம் வருவதை காட்டிலும் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்குங்க. பல்வேறு வகையான பிரச்சனை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் தடையை நீக்கி வெற்றிகரமாக மாறுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள் முற்றிலுமாக விலகுங்க. தேவையற்ற தொந்தரவுகள் அனைத்தும் விலகி உறவுகள் வழியில் மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி பெருகுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலகக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்திற்குள் சனி நுழைந்தாலும் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக திருப்திகரமாக சந்திக்கக்கூடிய வகையில் பெண்மணிகள் பல காரியங்களை அதிரடியாக செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவுல காரிய தடை என்று இருந்த பல காரியங்களை முழுமையாக நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். பெண்மணிகள் தங்களுடைய வாழ்வில் தானாகவே உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு வகையில மகிழ்ச்சி இரட்டிப்பாவதோடு பல காரியங்களில் தடை தாமதம் என்று இருந்த சூழல் நிச்சயமாக விலகி நன்மை நிறைந்தவையாக அமையும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்றவையும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. புதிய அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அற்புதமான யோகமும் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் வெற்றியும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையுமின்றி உறுதியாக வரும். உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை.